அப்படியே இவங்களுக்கு எப்படி கேட்டுருக்கீங்க? 3 பேத்துல அப்படியே கேட்டுருக்கீங்க. அதான் அப்படி ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அண்ணன் நம்ம சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து பக்கத்து ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட என்ன எப்படி பண்ணுறாங்க, எப்படி இந்த உழவர பணியாவது எப்படி சிறக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா? நான் மினாங்குளத்தூர் பக்கத்தில் அம்மாப்பேட்டைங்கிற கிராமத்துலேருந்து வரேன். நான் விராலிமலை முருகன் கோயிலுக்கு அடிக்கடி வருவேன். இந்த பணியில் கலந்துக்கினா ரொம்ப நாள் ஆர்வம். இந்த வருஷம் தான் முதல் வருஷம் வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்ல அருமையாக போயிட்டுருக்கு. மருத்துவ குழுவெல்லாம் இருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சேஃப்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். இதில் கலந்துக்கிட்டது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து என்ன வரீங்க? பேர் கவியரசன், விராலிமலை தான். இது 3 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு இந்த வருஷம் வாய்ப்பு கிடச்சிருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சேஃப்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த மயில்கள் அறக்கட்டளை சார்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வருஷம் இது நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து 3 வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ இந்த உங்களோட பார்வைக்கு இது எப்படி வருது? அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? மயில்கள் அறக்கட்டளை சார்புக்கு என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக தொடர்ந்து நடக்கணும். ஏன்னா நம்ம வந்து விராலிமலை வந்து முருகன் கோயில் வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். அதை வந்து சிறப்பாக அவங்க எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பர்டிகுலராக இங்கே கோயிலுக்கு வர்றவங்க வந்து பிளாஸ்டிக் கேரி பேக் யூஸ் பண்ணி அங்கங்கே போட்டு போயிடுறாங்க. ஸோ வர்ற மக்கள் வந்து அதை திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டு அல்லது டஸ்ட்பினில் போட்டு போகிற மாதிரி இருக்கணும். நிறைய குப்பைகள் பார்த்தீங்கன்னாக்க மேலே எல்லா இடத்துலையும் வந்து பிளாஸ்டிக் கவர் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்காகவே அது இன்னொன்று வருஷத்தில் ஒரு தடவை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த குப்பையை தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வர்ற மக்கள் வந்து அதை கொஞ்சம் தவிர்க்கணும். ஓகே தேங்க்யூ.